நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவ்வாறு பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமையை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா, விருச்சிக ராசிக்கு குரு கடகத்திற்கு பெயர்கிறார். அப்போ விருச்சிக ராசிக்கு இந்த குரு எந்த அதிகாரத்தை வாங்குகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் சொந்தக்காரருங்க இந்த குரு. இந்த 2, 5க்கு சொந்தக்காரரான குரு கடக வீடான 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் போய் குரு உச்சம் வருது. ரொம்ப அருமை. ஏன்னா குடும்பாதிபதி, அதே பஞ்சமாதிபதி, புத்திர காரகன், புத்திர ஸ்தானாதிபதி, எத்தனையோ பெயர்கள் இந்த குருவுக்கு. இந்த குரு போய் கடகத்தில் அமர்ந்து இந்த வருட பலனை எப்படி தருவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தற்சமயம் விருச்சிக ராசி பிறந்தவர்களுக்கு அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ஏன்னா இங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்குது. விருச்சிக ராசினா நம்ம விருச்சிக ராசி பொதுவானதாக தான் நம்ம பேசுகிறோம். இங்கே விஷாகம் கடைசி பாதமான 4ஆம் பாதமும், அனுஷத்தில் முழு நட்சத்திரமாக 4 பாதங்களும், கேட்டையின் முழு நட்சத்திரமான 4 பாதங்களும் இருக்குது. அப்போ இந்த 9 பாதத்திற்கான குறிப்பு தான் இது. விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு 2, 5 கூடியவன் குரு போய் கடகத்தில் 9ல் பாக்கியத்தில் அமர்வது சிறப்பு. அது உச்சத்தில் அமர்வது சிறப்பு. குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் இப்போயே வர ஆரம்பிச்சிருப்பாங்க. குழந்தை இன்றைக்கி வரையில் 2வது குழந்தைக்காக நாங்கள் ஏங்குறோங்க, எங்களுக்கு 2வது குழந்தை பாக்கியம் இல்லை, எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏக்கத்தில் இருக்கிறோங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இதோ உங்களுக்கு ஒரு பிரசாதம் மாதிரி குழந்தை அப்படிங்கிற ஒரு காரகத்துவத்தை அந்த குழந்தை காரகாதிபதியை கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. அதே போல் குடும்பத்தில் ஒரு புதிய அங்கம் உறுப்பினராக வரக்கூடிய ஒரு தருணம். 2ஆம் இடம் என்பது தன குடும்ப வாக்குஸ்தானம். அப்போ தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி பாக்கியத்தில் போய் அமரும் பொழுது புதிய முயற்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் புதுசாக எனக்கு இது பழக்கம் இல்லைனாலும் அந்த புதிய முயற்சி வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். வருமானம் வரக்கூடிய நேரமாக இருக்கும். இடம் விட்டு இடம் வேலையில் தனக்கான வேலை, இந்த வேலையிலேருந்து நான் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா கட்டாயம் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதே சமயத்தில் வேலை செஞ்சிகிட்டே இருக்கக்கூடிய இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு 9ஆம் இடமான பாக்கியத்திற்கு போகும் பொழுது புதிய ஒரு இடம் அப்படிங்கிறத நமக்கு அதை சொல்லலாம். அப்போ மீண்டும் ஒரு வருமானத்திற்கான வாய்ப்பும் ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இந்த குரு கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அடுத்தபடியாக 3ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த விருச்சிகத்திற்கு மகரம். அந்த மகரத்திற்கு சப்தமஸ்தானத்தில் குரு எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய சகோதரனுக்கு 7ஆம் இடமாக அது பாவிக்கப்படும். அப்போ இளைய சகோதரன் இன்னைக்கு வரல என்னோட உடன் பிறப்புக்கு திருமணம் இல்லைங்க, என்னோட சகோதரன் சகோதரிகளுக்கு திருமணம் இல்லை அப்படின்னா அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதே மேடம் 3ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு தகவல் சொல்லக்கூடிய இடமும் நம்மளோட பரிமாற்றத்தை சொல்லக்கூடிய இடமும் தான் இந்த 3ஆம் இடம். அதுக்கு 7ஆம் இடமாக போகும்போது புதிய ஒரு பார்ட்னர்ஷிப்பு, அதன் மூலியமாக வருமானத்தை ஈட்டலான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயத்திற்கும் இது பயன்படும். அப்போ 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடமாக குரு பயணிக்கிறார், பார்வையும் செய்கிறார். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் கும்பத்திற்கு கடகம் 6ஆம் இடமாக மாறும். அப்போ 4க்கு 6 அப்படின்னா தாய் ஸ்தானத்துக்கு 6ஆம் இடம். அப்போ கட்டாயம் அம்மாவின் உடல் நிலையில் சிறு தோய்வு ஏற்படும். அம்மாவுக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்கும், அதன் மூலியமாக ஹாஸ்பிட்டல் செலவு வரும். அப்போ தாயை கட்டாயம் நல்ல ஒரு இதாக இருந்து நம்ம பார்த்துக்கணும், அரைவணைப்போடு எடுத்துகிட்டு போகணும்.
சின்ன ஒரு பிரச்சனைனால அடுத்த நிமிஷம் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கொண்டுட்டு போய் அதை காமிச்சு அதை அவங்களுக்கு வந்து அதை நிவர்த்தியை செஞ்சு இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்க தாய் மேலே ஒரு கவனத்தை வைங்க. பெரிய இஷ்யூ ஒரு மனம் வராது. ஏன்னா குரு உச்சநிலைக்கு தான் போகிறாரு. ஆனால் தன் வீட்டுக்கு அவர் 6ல் போய் நிற்கிறதுனால, அதாவது கும்ப வீட்டில் 6க்கு, கும்ப வீட்டுக்கு 6ல் போய் நிற்கிறதுனால குருவோட பார்வை தாய்க்கு கிடைக்கல. அப்போ என்னன்னா அந்த 12ஆம் இடம் தாய் ஸ்தானத்துக்கு 12ஆம் இடமான மகரத்துக்கு தான் கிடைக்குது. அப்போ ஹாஸ்பிட்டல் செலவுங்கிறது உறுதிங்கிறது இங்கேயே அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே எச்சரிக்கை, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஒரு பாடி செக்கப் பண்ணி கொண்டு வந்து அம்மாவுக்கு விட்டுறது, அதோடு அது முடிஞ்சிடும். இல்லாட்டினா அது மெடிக்கல் இஷ்யூ வரையிலும் போகிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும். அடுத்தது 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடமாக எங்கள் பூர்வீக சொத்தில் போய் ஏதாவது விவசாயம் பண்ணலான்னு இருக்கிறேங்க, இல்லை வீடு கட்டலான் இருக்கிறேங்க, இல்லை பூர்வீக சொத்துக்கு ஒரு அரண், அதாவது வேலி அமைக்கலான் இருக்கேன் இப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த இடம் கை கொடுக்குங்க. ஏன்னா இது 5க்கு 5ஆம் இடம் குலதெய்வ அருள் பரிபூர்ண கடாட்சம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடைக்கும். ஏன்னா மீனத்திற்கு அந்த குருவானவர் 5ஆம் வீட்டிற்கு 5ஆம் வீட்டு அதிபதி போய் உச்சமாகி 5இல் நிற்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதோட பார்வையும் கிடைக்கும். அப்போ குலதெய்வம் உங்கள்கிட்ட பேசும். நீங்கள் கொஞ்ச நேரம் நின்று உட்காந்து பேசுனீங்கன்னா அது உங்கள் கூட அதுவும் பேசுகிற மாதிரி ஒரு நிகழ்வு கிடைக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கக்கூடிய வருடமாக தான் இருக்குது இந்த வருடம். அதே போல் குழந்தைகளுக்கான படிப்பு, புத்திசாலித்தனம், குழந்தைகள் வந்து ரொம்ப புத்தி கூர்மையான குழந்தைகளை கொடுக்கக்கூடிய தருணம் தான் இந்த தருணம். இதையெல்லாம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக 6ஆம் வீட்டிற்கு 4ஆம் வீட்டில் குரு. 6 என்பது எப்பயுமே நமக்கு தொழில், அதாவது வேலை, 6ஆம் இடம் வேலை. 6ஆம் வீட்டிற்கு அது 4ஆம் இடமாக போய் மாறுவதால் பார்த்திங்கன்னா வேலையில் சின்ன ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. இப்போ வேலையில் எனக்கு பிரச்சனை இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதில் ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் அதாவது வீடு கட்டுவதற்காக ஏதாவது கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னா தாராளமாக இதை பயன்படுத்தி நீங்கள் அந்த கடனை வாங்கி வீட்டை கட்டிக்கலாம். அப்போ 6ஆம் இடம் என்பது எதிரி, வம்பு, வழக்கு மட்டுமல்ல. 6ஆம் இடம்தான் ஒரு மனிதனுக்கான வேலை. விருச்சிகத்திற்கு மேஷம் என்பது 6ஆம் இடம். 6ஆம் வீட்டில் தான் அந்த சனி பகவான் போய் நீச்சமாகக்கூடியவர். அப்போ வேலையில் சிறு தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். எங்கள் குருவின் பார்வை இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருங்க. வேலையில் எந்த தோய்வும் இல்லாமல் அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான நிலைப்பாடை மேற்கொள்ளுங்கள். அதே போல் 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு 7 ரிஷபமாக வரும். இந்த 7க்கு 3ஆம் இடத்தில் போய் குரு உச்சம். அப்போ 7க்கு 3னா மனைவி அல்லது கணவன், அவருக்கு 3ஆம் இடத்தில் குரு உச்சம்னா இது எப்படின்னா தன் வீட்டுக்கு அவர் 11 லாபஸ்தில் போய் நிற்பார். அப்போ கட்டாயம் வந்து மனைவியோ கணவனோ எடுத்து செய்யக்கூடிய காரியங்களால் இவங்களுக்கு ஒரு வரவு உண்டுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் கணவனாவோ அல்லது மனைவியாக இருக்கக்கூடிய உடன் பிறந்த சகோதரர்கள் மூலியமாக இவங்களுக்கு லாபம்னு சொல்லலாம். அப்போ ஒரு மைத்துனர் இருக்கிறாருன்னா அவர் மூலியமாக லாபம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சப்தம வீடான சுக்கிரன் வீடான ரிஷபம், அந்த ரிஷபத்திற்கு கடகம் 3ஆம் இடமாக வருவதால் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கான லாபத்தை இவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது விருச்சிகத்துக்கு 8ஆம் இடமாக வருவது பார்த்திங்கன்னா மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்திற்கு 8ஆவது வீடாக வரும். 8ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் வந்து குரு உச்சமாகிறாரு. அப்போ 8க்கு 2 அப்படின்னு பார்த்திங்கன்னா 8ஆம் இடம்ங்கிறது நம்மளோட ஆயுள் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய இடம் தான் 8ஆம் இடம். அந்த வீட்டிற்கு 2ஆம் இடத்தில் வந்து குரு உச்சமாவதால் 8-2ன்னு எடுத்துக்கிட்டோமே கிசுங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கசிஞ்சு வெளியில் வர்றது, நம்மளோட ரகசியங்கள் எல்லாம் கசிஞ்சு வெளியில் வந்துருச்சு, ஐயோ நம்ம ஏதோ அதாவது தப்பே செய்யலைன்னா கூட அவங்களோட மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தப்பு செய்யலை, ஆனால் இருந்தாலும் நம்ம மேலே ஏதோ ஒரு கிசு அந்த மாதிரி அதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய வகையில் இது அமையும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நட்பு பாராட்டாமல் இருப்பது சிறப்பு. நல்ல நண்பர் தான், தெரிஞ்சவர் தான் அப்படின்னாலும் உங்கள் மேலே ஒரு சின்ன ஒரு குறையாவது சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா இவர் தாங்க இந்த வேலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அதுக்கு நீங்கள் முழு காரணமாக இருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்க உங்கள் மேலே தேவையில்லாமல் ஒரு பழி சுமத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருப்பது சிறப்பு. ஏன்னா 8க்கு 2 நாளும் அந்த வீட்டுக்கு அது 12ஆம் இடமாக மாறுவதால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அடுத்தது கடகம், 9க்கு 9ஆம் இடமே பாக்கியத்துக்கு பாக்கியம். அப்போ தகப்பன், கோவில் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா தகப்பன் மூலியமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்துமே இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கோவில் வழிபாடு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. ஆத்தோரம், அது அம்மன் கோவில், ஏன்னா அது சந்திரனோட வீடு அல்லவா, அதனால் அந்த அம்மன் கோவில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீவசமாதி, அந்த வழிபாடு நீங்கள் செய்கிறது சால சிறந்தது. ஏன்னா குரு அங்கே தான் உச்சமாகிறாரு உங்களுக்கு 9ல். அப்போ நீங்கள் இந்த விருச்சிக ராசி, மேக்சிமம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா யாரை நாங்கள் வழிபட்டால், எங்கள் குலதெய்வத்துக்கு பின்னால் நாங்கள் ஒரு தெய்வமாக வச்சு யாரை வழிபட்டால் நாங்கள் நல்லா சிறப்பாக வருவோம், மேன்மை அடைவோம்னா கட்டாயம் குருமார்கள். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷிமார்கள், அதாவது ஜீவசமாதி அடைஞ்ச அந்த தெய்வங்களாக மனிதர்களாக பிறக்கப்பட்டு தெய்வங்களாக மாறின வள்ளலார், பாபா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை நோக்கி பயணித்த அவங்க தன்னோட கருத்துக்களை வெளியே சொல்லிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஜீவாத்மாக்களை நம்ம கும்பிடுவதன் மூலியமாக நம்ம வந்து மேன்மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி அடைய முடியும். அப்போ ஜீவசமாதி வழிபாடு தான் விருச்சிக ராசிக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஏன்னா அது கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு மோட்ச ராசி, அது 4வது வீடு. அப்போ இயல்பாகவே அங்கே வந்து பார்த்திங்கன்னா சமாதி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அப்போ அதை நம்ம வழிபாடு பண்ணுவது சிறப்பு. அடுத்தபடியாக தகப்பனுக்கு எப்படி இருக்குன்னா நல்லா இருப்பார். தகப்பன் இல்லைங்கன்னா தகப்பன் பெருமையை பேசுவீங்க இந்த காலகட்டத்தில். அப்பா இல்லைங்க, ஆனால் அப்பாவோட பெருமை அவர் பக்கத்தில் இருக்கும்போது அந்த அருமை தெரியல, இப்போ அவரோட பெருமையும் அருமையும் எங்களுக்கு தெரியுதுங்க, நான் இன்னார் மகன் சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி. அடுத்தது விருச்சிக ராசிக்கு சிம்மம் அப்படிங்கிறது வந்து 10வது வீடாக வரும், தொழில். அப்போ அந்த வீட்டுக்கு 9ஆம் இடத்தில் போய் குரு நிற்கிறாரு 12ல். அப்போ தொழிலுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழில் முடிஞ்ச அளவுக்கு தொழிலில் கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கள். ஏன்னா இது ஒரு குரு உச்சமாக தானே இருக்கிறாருன்னா சிறு நஷ்டத்தை கொடுக்காம பெரு நஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அந்த தொழில் மேலே கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிமா. இப்போ விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்மமாக வரும். அந்த சிம்மத்திற்கு 12ல் குரு போய் நிற்கிறாரு. இப்போ இங்கே உச்ச குரு மறைவா அப்படின்னா, குரு வந்து 6, 8, 12ல் இருந்தால் மறைவு தான், அது உச்சமாக இருந்தாலும் சரி ஆட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் இங்கே மறைவுன்னு நம்ம எடுத்துக்கல அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து நமக்கு அது பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது விருச்சிகத்திற்கு 11ஆம் இடமாக வருவது கன்னி, லாபஸ்தானம். லாபஸ்தானத்திற்கு குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ல் இருக்கிறார். 11க்கு 11ல் லாபஸ்தானத்தில். அப்போ இது எப்படி இருக்குன்னா, மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். அதே சமயத்தில் வெளி வட்டாரங்கள், ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது நம்மளோட அபிலாசை, நம்ம என்னெல்லாம் மனசுக்குள்ளார ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் வச்சுக்கிறோமோ அதை நிறைவேற்றக்கூடிய இடம் தான் இந்த 11ஆம் இடம். அப்போ 11க்கு 11ஆம் இடத்தில் குருங்கும் போது நீங்கள் மனசுக்குள்ளார கொட்டி வச்சுருப்பீங்க, வெளியில் சொல்ல முடியாத எண்ணங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளியில் கொண்டுட்டு வந்து சொல்லி அதன் மூலியமாக பயனடைவீங்க. உங்களுக்கு அதன் மூலியமாக பேர் புகழ் கிடைக்கும். அப்போ உங்களோட மனசுக்குள்ளாரையே பூட்டி வச்சிருந்த எண்ணங்களை அத்தனையும் வெளியில் கொண்டு வந்து அதை நீங்கள் சொல்லவும் செய்யவும் செயலாகப்படுத்தவும் இந்த காலகட்டங்கள் உகந்த காலகட்டங்கள். அடுத்தது விருச்சிகத்திற்கு 12ஆம் இடமாக வருவது துலாம். அந்த துலாத்திற்கு பார்த்திங்கன்னா கடகம் அப்படிங்கக்கூடியது 10ஆம் இடமாக வரும். அப்போ 10 அப்படிங்கிறத 12க்கு 10 ஃபஸ்ட்லேயே சொன்னேன். நம்மளுக்கு அதிக 10, 12னா தொழில் மூலியமாக வரக்கூடிய வருமானம், அதன் மூலியமாக ஒரு தொய்வு இதெல்லாம் இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் புதிய தொழிலை செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் கடல் கடந்த வாணிபம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது இந்த இடம் தான். ஏன்னா ஒரு நீர் ராசியும் ஒரு காற்று ராசியும் ஒன்றா சேரும்போது தான் கடல் கடந்த வாணிபம். அப்போ வெளிநாட்டுக்கு வந்து இத்தனை நாளாக நான் முயற்சி பண்ணேன், இப்போ முயற்சி பண்ணலான்னா முயற்சி பண்ணலாம். அதே சமயத்தில் ஜாக்கிரதை எச்சரிக்கையாக நீங்கள் முயற்சி பண்ணுவதன் மூலியமாக உங்கள் அந்த தொழில் மேம்படும். உங்களுக்கு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி வழிபாடு தான் சிறப்பு. அதே சமயத்தில் நம்மளோட குலதெய்வத்து வழிபாடும் சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி அருமையாகவும் அமோகமாகவும் இருக்கிறது. வாழ்த்துக்கள்.